கற்றுக் கொடுக்கிறது நிமித்தம் இயேசு உண்மையிலேயே 12 சீசரோடு இருந்த காலங்களிலே அதிகமாக நேரம் செலவழித்தது கற்றுக் கொடுக்கறதுல மாத்திரம். அது ஒரு பெரிய ஒரு சாகும் வரைக்கும் இயேசுவாக வாழக்கூடிய ஒரு தன்மையோடு அவர்கள் உருவாகிறது. அதே போல எனக்குள்ள ஒரு காரியம் உருவாகிறது அப்படின்னு சொன்னால், கற்றுக் கொடுக்கிறது கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் சாகும் வரைக்கும் இயேசுவாக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை எனக்குள்ள கொடுத்தது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டாம் இயேசு கொடுத்த பாடத்தின்படியும் இந்த நாட்களிலே நான் நன்றி சொல்வேன். பாஸ்டர் நாதன் அவர்களுக்கும் பிரதர் ஜெவி அவர்களுக்கும் இந்த இடத்துல என்னை அழைத்திருந்தார்கள். நல்ல உணவு கொடுத்தார்கள். அது மட்டுமில்லை, அநேகரை நான் சந்திக்கக்கூடிய அளவுக்கு நான் உதவி செய்தார். அது மட்டுமில்லை, நான் அநேக மீட்டிங்களுக்கோ அல்லது இந்த மாதிரி பாஸ்டர் போடுற இந்த மீட்டிங்கு நான் பிரசங்கம் போகிறதில்லை. எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நான் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அதனால நான் போகிறதில்லை. ஆனால் இந்த இடத்துக்கு வந்த பிறகு எல்லாரும் என்னோட பேசின விஷயங்கள் அன்பாக இருந்தது. உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருந்தது. இனி எந்த மீட்டிங் தான் நான் போகணுன்றது தீர்மானிச்சிருக்கிறேன். நன்றி. ரட்சிப்பை நாங்கள் வந்து சீப்பாக கலைக்கக்கூடாது. ரட்சிப்புன்ற ஒரு விஷயம் ஒரு சீப்பான விஷயம் இல்லை. சும்மா நாங்கள் நினைக்கிறேன் வாங்க போகிறது. ரட்சிப்புன்றது வெரி சீரியஸ் மேட்டர். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒருவர் உண்மையே சிறுவேண்டி வந்திருந்தால் என்னத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்? ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருப்பார். அவன் ரட்சிப்புன்ற ஒரு விஷயம் வந்து தேவனோடு இருக்கின்ற ஒரு மெய்யான உறவோடு சம்பந்தப்படுகின்றதா இல்லையா? ரட்சிப்புன்றது பாவத்திலே இந்த மனிதனை மீட்கப்பட்ட விஷயத்தோடு சம்பந்தப்படுதா இல்லையா? ரட்சிப்புன்றது சாபத்தோடு இருந்து மீட்கப்பட்ட விஷயத்தோடு சம்பந்தப்படுதா இல்லையா? நித்திய மரணத்திலே இருந்து காப்பாற்றப்பட்ட விஷயத்தோடு சம்பந்தப்படுதா இல்லையா? உடைந்த தேவனோடு இருக்கின்ற ஒப்புரவாக்கப்பட்டதோடு சம்பந்தப்படுகிறதா இல்லையா? அந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றுகளே ஒரு ஒற்றுமை, ஒரு தொடர்பு, ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு இருப்பதை நாங்கள் செய்யணும் காணணும். இதற்கு அடிப்படையாக இதற்கு பின்னால் இருப்பது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஒவ்வொரு புத்தகங்களை எழுதுவதற்குரிய அந்த எழுத்தாளரை ஆளுகை செய்தார். அவருடைய உந்துதல், அவருடைய வழிநடத்தல், அவருடைய பிரசன்னம் உண்டாத்தல் அவைகள் ஒவ்வொன்றும் எழுதப்பட்டதாக இருக்கின்றது. இன்னைக்கு அது கூட என்னை ஆவிக்குரியத்தில் ஆண்டவர் என்னை வளர்த்தார். இன்னைக்கு அந்த சில மறந்துள்ள காரியம் எங்களோட எக்ஸ்ட்ரா டீச்சர் மூலமாக மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆண்டவருக்கு நன்றி. இந்த இடத்துக்கு நாங்கள் தெரியாத முகங்கள் அநேக பேர் தெரிந்தவர்கள், ஒரு சில பேர். ஆனாலும் இந்த இடத்துக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் விடுதலையாகி இந்த வார்த்தைக்குள்ளாக தொடர்ந்து நாங்கள் அதனுடைய வளர்ச்சியை கட்டியெழுப்ப கொடுத்த பலத்த தைரியத்துக்காக ஆண்டவர் கொண்டாடக்கூடிய நன்றி. இந்த கால வேளையில இருந்து அந்த வார்த்தையோட தான் ஆண்டவர் என்னோட அந்த மன்னிக்கிறத குறித்தோட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களை மன்னிக்கணும். எனக்கு இவ்வளவோ ஏமாற்றத்தையும் தோல்வியையும் அவர்கள் தந்தார்கள். நான் அவர்களை எப்படியாவது நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பரிசுத்த ஆவியான ஆண்டவரை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் அவர்களை மன்னிப்பேன். இந்த 3 நாளும் நாங்கள் கலந்து கொண்டதுக்கு தேவன் எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த இடத்துல வந்து அநேக காரியங்களை தேவனுங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். 4 நாளும் பங்கு கொள்ளத்தக்கதாக ஆண்டவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அதே நேரத்திலே இந்த பயிற்சி முகாமை ஒழுங்கு செய்த, அத்துடன் அதுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அருமையான ஆசிரியர் நம்ம இருக்கிறார். உண்மையாகவே அவர் வேத வசனங்களை மிகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ள விதமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாதையில் எனக்கு மிகவும் கஷ்டமானது மன்னிக்கிறது. அவ்வளோ பாடுகளை சகித்து ஊழியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். மன்னிக்க முடியாது. வாயினாலே மன்னிப்பை குறித்து பேசினாலும், ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இந்த கருத்தரங்களிலே சிலுவையிலே உண்மையான ரட்சிப்பு, மனம் திரும்புதல், சிலுவையிலே பலி கொடுக்க வேண்டும் என்ற அந்த பாடத்திலே அதை மிகவுமாய் பொறுமையாய் கற்றுக்கொள்ளவும், உண்மையாகவே முடியாத காரியமாக இருந்தாலும் அதை கிறிஸ்து தன்னை குத்தினவனை மன்னித்தது போல நாங்களும் அவருடைய பணியிலே அந்த மன்னிப்பு என்ற பகுதியிலே மிகவும் கவனமாக இருந்து ஊழியம் செய்ய கடந்த நாட்களில் தேவன் எனக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த பாடசாலைக்கு வந்து கற்றுக்கொள்ள கத்திரங்கள் கொடுத்த கிருவிக்காக அனுப்பி கொடுத்த
சத்யேந்திரா பாஸ்கருக்கு சத்யேந்திரா சாருக்காகவும் நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். நாங்கள் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொன்னால் நாங்கள் சிலுவையில் இருக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். உலகத்துக்கு நாங்கள் கொடுக்காம சிலுவையில் இருக்கிறவர்களாக காணப்படுவோம். அது மாத்திரமில்லை, இந்த மரிய போசனத்தை போசனத்தை மக்களுக்கு தந்து உதவி செய்த ஊழியர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். என் பேர் மூர்த்தி. மேசியா திருச்சபையிலிருந்து நான் இந்த நாளில் சீசத்துவ பயிற்சிக்காக நாங்கள் இந்த இடத்துல சமூகம் அளித்தோம். அத்தோடு கூட ஒரு மனுஷன் சீசனாக எப்படி மாற வேண்டும் என்பதை குறித்து இந்த கற்றுக்கொண்ட பாடத்துக்குள்ளாக ஒரு தெளிவை காணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, சீசனானவன் தேவனுக்கூடாக என்ன காரியத்தை செய்ய வேண்டும், மக்களை எப்படி அதாவது சீசனாக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்ள மிக உதவியாக. என் பேர் ஜான்சன். இன்றைய நாளிலும் இந்த முகாமில் நான் கற்றுக்கொண்ட விஷயம், ஆண்டவர் என்னோட பேசின காரியம். நாங்கள் ஊழிய பாதையில் போகிற நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் தாழ்மை என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் எங்கே போனாலும் சரி, எங்கள் ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கிறது தாழ்மை. நாங்கள் எப்படிப்பட்ட பாதையில் போனாலும் சரி, எவ்வளோ பெரியாக்களாக இருந்தாலும் சரி, தாழ்மைங்கிறது எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், நாங்கள் மற்றவர்கள் அன்பு செய்கிறதாக இருந்தால், ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் அவருடைய அன்பை பெற்ற நாங்கள் மற்றவர்களோட பழகிற நேரம் அவங்க எங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் விரோதமாக சேர்ந்திருந்தாலும் அவர்களை தேவனுடைய அன்பை காட்டுறவர்களாக நாங்கள் மாறுவோம். ரெண்டு விஷயம் இந்த வாழ்க்கையில் தனிப்பட்டது. இன்றைய நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த பாடத்தினுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இதை படிப்பிக்கின்ற போதகர் சத்யேந்திரா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இன்றைய தினம் 2வது நாளாக இருக்கிறது. இன்றும் நேற்றும் அநேக காரியங்களை இதில் கற்றுக்கொண்டதாக இருக்கிறது. அதோடு இன்று நான் எனக்கு மனதில் ஆழமாக பதிந்த காரியம், அன்பை குறித்து 2 முறைகளில் ஆசிரியர் பேசியிருந்தார். அதாவது ஈனோஸ் என்பது மனிதனுக்கு இடையான அன்பு, அது சுயநலம் உள்ளது. அதே போல் ஆண்டவருடைய அன்பு அஜாபி அன்பு, அது சுயநலம் அற்றது என்று பேசியிருந்தார். அதே போல் இந்த பயிற்சியை நாங்கள் கற்றுக்கொண்டு நன்மை பெற்று அநேகருக்கு ஆண்டவரை குறித்து அவருடைய உண்மையான அன்பை குறித்து சொல்ல தேவன் உதவி செய்யும்படியாக மாத்திரமல்ல, இன்றைய நாளிலே நாங்கள் சத்திய ஆவியை கொடுத்தும் அதே போல் தீட்டவாரனை கொடுத்தும் யோவான்ல உண்மையாகவே அருமையான வேதாந்தத்தை மிகவும் நேசிக்கிற ஒரு பாடமாக தான் யோவான்ல நிறைய காரியங்கள் தேவதாசன் மூலமாக எங்களுக்கு படிப்பித்தது அதை இருதயத்திலே எழுதப்பட்டது. மிகவும் நன்றி ஆண்டவருக்கு. இது போன்ற ஊழியக்காரர்கள் எங்களை அனுப்பி எங்களை இன்னும் இன்னும் பலப்படுத்துவதற்காக தேவனுக்கு நன்றி. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தான் வந்திருக்கிறோம், எல்லாமே அறிந்தவர்களாக வந்திருக்கிறோம், ஊழியக்காரர்களாக வந்திருக்கிறோம். இப்படி வந்திருந்தாலும் இந்த பாடமானது அருமையான சார் சத்யேந்திரா சார் மிக பிரயோஜனமானவர். கள்ளு உபதேசங்கள் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே சத்தியத்தை சத்தியமாக நமக்கு விளங்க பண்ண ஒரு நல்ல ஆசிரியராக எனக்கு நீண்ட நாட்கள் தெரியும் சாரை. நானும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சிருக்கிறேன். கொஞ்சம் பாடத்தோட எங்களுக்கு அந்த தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த பாடத்தை கவனமாக நான் ஓடி வந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் இந்த 4 நாட்களும். அது மாத்திரமல்ல, இதிலே சிலுவையை குறித்த அந்த பாடமான நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை எப்படி எதிர்நோக்க போகிறோம் என்றால், முதலாவது நான் சிலுவை கட்டி வர வேண்டும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு பாடத்திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா என்னிலிருந்தே ஆரம்பிக்கிறது அந்த மாற்றம். நான் மாறுவேனாய் இருந்தால் எதிர்நோக்க என்னால முடியும் என்பதை இந்த இடத்திலே கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவரும் அருமையான ஆசிரியரும் எங்களுக்கு உதவியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த கருத்தரவை 4 நாட்களும் அழகாக எங்களுக்கு எந்தவித அசௌகரியமும் இல்லாமல் சாப்பாடு, இடையில டீ, இடையில எங்களுக்கு எந்த டென்ஷன், மனநவசன டென்ஷன்ஸ் எல்லாம் உண்டாகாம, எக்ஸாம் டென்ஷன் ஃபீலிங்ஸ் உண்டாகாம எங்களை அவ்வளவு கவனமாக எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுடைய ஊழியக்காரர்களும் எங்களை நடத்தி வந்தார்கள். அது மாத்திரமே இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு உதவி செய்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இதை பிரயோஜனப்படுத்தும்படி அவர்கள் மிக பிரயாசப்பட்டார்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த ஊழியர்களை நடத்தி செல்லுகிற ஊழியக்காரருக்காகவும் இந்த பாடத்திட்டங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்காகவும் நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். நன்றி.
Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.